மல்லி சீரியல்ல அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம வெண்பாவ வந்து மல்லி கண்டுபிடிக்க போறாங்க. அந்த சீன் தான் அடுத்தடுத்து வந்து வரப்போகுதுங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இன்னும் வரைக்கும் இருக்கா. எப்பதான் இதுக்கு ஒரு எண்டு அப்படிங்கிற மாரியே வந்து தெரியாம தான் இந்த சீரியல் போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாவே வந்து வெண்பா வந்து அங்க இருந்து தப்பிக்கணும்னு நெனைக்கிறதும், ஒரு பக்கம் மல்லி வந்து வெண்பாவ தேடி அலையிறதும், இந்த மாரி விஷயங்கள் தான் ரிப்பீட்டடா வந்து போய்க்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே வெண்பாவ கண்டுபிடிச்சு மல்லி கூட்டிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி விஜய், மல்லி 2 பேருமே ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வெண்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டா இருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு போறவங்க எல்லாருமே பார்த்தா டவுட்டாவே இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தப்பிக்கணும்னு பிளான் பண்ணி எல்லாமே வந்து சொதப்பல் ஆயிருக்கும் நம்ம வெண்பாவுக்கு. அதனால ஒவ்வொருத்தவங்களையுமே பார்க்கும்போது நம்ம இவங்க கிட்ட வந்து உண்மையை சொல்லலாமா வேண்டாமா, ஒருவேளை இவங்களும் அவங்க ஆளா இருந்துட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு வெண்பா வந்து ரொம்பவே வந்து யோசிச்சு யோசிச்சு தான் வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக வந்து ஒரு நர்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ வெண்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்பா நம்பர், அதாவது விஜயோட நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து சரியாக வந்து விஜயோட நம்பரும் மல்லியோட நம்பரும் எதுவுமே தெரியாததுனால வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெண்பா இந்த மாதிரி வீடியோலாம் பேசுகிறத வந்து தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த நர்ஸை அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து வீடியோ பேசுவாளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த குழந்தைய நாங்கள் ஏற்கனவே வந்து சேனல் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன சேனல் பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு சரியாக தெரியலையா, ஆனால் ஏதோ ஒரு பேர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அரைகுறையாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பேரையுமே வந்து சொல்லிடுறாங்க. அந்த நர்ஸுமே ஒரு வழியாக வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்து பார்க்கும்போது அதில் வெண்பா, அதுக்கப்புறம் மல்லி அது எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதில் நம்ம மல்லியோட ஃபோன் நம்பரும் வந்து இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு. அப்போ இவங்க தான் இவங்களோட பேரண்ட் போல இருக்குது. நம்ம உடனே வந்து இவங்களுக்கு கால் பண்ணி நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கரெக்டாக நம்ம மல்லியோட நம்பரை எடுத்துகிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தை வந்து சேஃபாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாகவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா ரவுடி பசங்க அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிருக்காங்க. உங்கள் குழந்தைய நான் வந்து பாதுகாப்பாக சேஃப்டியாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ மல்லிக்கு வந்து இந்த மெசேஜ் வருது. மல்லி வந்து என்னடா இந்த நேரத்தில் மெசேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம மல்லிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. வெண்பா கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த மாலை வாடுறதுக்குள்ளே உங்கள் பொண்ணு உங்கள் கையில் கிடச்சிருவா அப்படின்னு அந்த பூசாரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம மல்லிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. எப்படியாவது முதல்ல நம்ம வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடணும், விஜய்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடனே வந்து என்ன பண்ணணும், தனியாக போனால் அது சரிப்பட்டு வராது. ஸோ தீபிகாவோட போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மல்லி அவசரமாக தீபிகாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் உடனே வந்து போலீஸை கூட்டிகிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க. ஏன்னா அங்கே ரவுடி பசங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல மல்லி, நீ சொல்கிறது வந்து உண்மையா அப்படிங்கிற மாதிரி தீபிகா கேட்குறாங்க. ஆமாம், இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லொக்கேஷன், அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே நம்ம தீபிகாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே தீபிகாவுமே சரி ஓகே மல்லி, நானும் இப்போ 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுறேன், நீங்களும் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கிளம்புறதுக்காக வெளியில் வரும்போது நம்ம ராஜி பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ மல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜியை பார்த்து வந்து சொல்கிறான், நீ நினைக்கிற எல்லா விஷயமுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன். வெண்பா எங்கே இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ நான் அவளை கூப்பிட்றதுக்காக தான் போகிறேன். வெண்பா இங்கே வந்ததுக்கப்புறம் நீ உன் மூஞ்சியை எங்கே போய் வச்சுக்க போகிற அப்படிங்கிறது எனக்கு தெரியலாம். அண்ட் விஜயை நீ எப்படி வந்து சமாளிக்க போகிற அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலாம். நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடணும், விஜய் என்ன ஒட்டுமொத்தமாக வெறுத்துடணும் அப்படின்னு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது எதுவுமே வந்து இனிமேல் நடக்கவே நடக்காது. வெண்பாவை நான் கூட்டிகிட்டு வந்து அடுத்த செகண்ட் என் மேலே விஜய்க்கு இருக்கிற கோவம் எல்லாமே வந்து போயிடும். அது மட்டும் கிடையாது, இப்போ நான் கன்சீவாக இருக்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுமோ தெரியாதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஏன் வாயால் நான் விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தையும் நான் வெண்பா கிட்டையும் விஜய்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லுவேன். அதை நீ உன் கண்ணால் பார்க்கத்தான் போகிற. இதுக்கப்புறமும் உன்னால் எங்களுக்கு எந்த விதமான ஆபத்தோ கெடுதலோ எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதை கேட்டவுடனே நம்ம ராஜிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. என்ன சொல்கிறா இவர், வெண்பா கிடைச்சிட்டாளா, வெண்பாவை கூட்டிகிட்டு வர போகிறாளா, அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு நம்ம ராஜிக்கு மனசில் தோணுது. என்ன நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, வெண்பாவை நான் கண்டுபிடிச்சிடவே மாட்டேன், வெண்பா இந்த ஜென்மத்தில் கிடைக்கவே மாட்டா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தியா,
ஆனால் நீ நினச்சது எதுவுமே வந்து நடக்காது. ஸோ இன்னும் 10 நிமிஷத்துலேருந்து இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ளே வெண்பாவை நான் கையோடு கூட்டிகிட்டு வர போகிறேன். கூட்டிகிட்டு வந்து விஜய் முன்னாடி நான் நிப்பாட்டுறேன். அப்போது நீ வந்து இந்த மல்லி யாருன்னு தெரிஞ்சுப்பா அப்படின்னு பயங்கரமாக நம்ம மல்லி வந்து பேசுகிறாங்க. ஸோ அடுத்ததாக இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம வெண்பாவை காப்பாற்ற போகிறாங்களா இல்லை அங்கேயுமே அவங்க மிஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.